கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் தலையை தாழ்த்தி கர்த்தரோடு ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் இன்றைய தினம் இந்த கூடுகையை நீங்கள் நடத்தி தருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கூடுகையை நடத்த எங்களுக்கு இந்த இடத்தை தந்து உதவினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களை இங்கே நீங்கள் கொண்டு வந்து சேர்த்து நீங்கள் என்னோடிருந்து பேசுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, இங்கே என்ன வார்த்தை தேவையோ நீங்கள் என்னோடிருந்து பேசுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம் இங்கே எல்லாம் போட்டில் எழுதியிருக்கிறது பார்த்தீங்களா? வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். ஏசாயா 32:15 வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். யாத்ராகமம் 15வது அதிகாரத்தில் 22, 20 முதல் 25 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே செங்கடலை தாண்டி வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வருகிறான். சூர் வனாந்தரத்திலே வரும்போது அங்கே 3 நாள் பிரயாணம் படும்போது தண்ணீர் கிடையாது. தண்ணீர் இல்லாமல் மக்கள் அவதிப்படுகிறார்கள். ஆனால் மாரா என்ற இடத்தில் வரும்போது தண்ணீர் கிடைக்கிறது, கசப்பாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் சில விஷயங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டியது வரும். அந்த காத்திருக்க வரும்போது நமக்கு கசப்பான வாழ்க்கைகள் வரும். கசப்பான வாழ்க்கை வந்தாலும் அதை தேவன் மதுரமாக்குவார். அவரால் அது கூடும். இங்கே அந்த தண்ணீரை மதுரமாக்குவதற்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தை வெட்டி அதிலே போட்டவுடன் அந்த தண்ணீர் மதுரமாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். கசப்பான வாழ்க்கை இருக்கிறது என்று நாம் கவலைப்படக்கூடாது. நாம் இயேசுவை முழுவதுமாக நம்ப வேண்டும். அதன் பிறகு நமக்கு இனிப்பான சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு தருவார். வனாந்தரம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வறட்சி இருக்கும், வேதனை இருக்கும், கண்ணீர் இருக்கும், துக்கம், வெறுமை, இப்படிப்பட்ட காரியங்களின் மூலம் நம் வாழ்க்கையை நாம் நடத்தி செல்வோம். நாம் வெறுமையாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கலாம். அதனால் நாம் அதுதான் வனாந்தரமான வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு வனாந்தரமான வாழ்க்கை. நாம் நினைத்த காரியத்தை நமக்கு நடக்காது. நாம் வியாபாரங்களில் தோல்வி உறுவோம். நமக்கு அன்றாட செலவுகளுக்கு ரூபாய் வசதிகள் இருக்காது. இதுதான் நமக்கு இப்போது வனாந்தரமான வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது இந்த வனாந்தரமான வாழ்க்கையை மாற்றி செழிப்பான வயல்வெளியாக மாற்றுவார். கர்த்தரை சார்ந்திருக்கும் போது அவர் நிச்சயமாக நம்மை நீரூற்றண்டையிலே நடத்துவார். நீரூற்றண்டை என்று சொன்னால் நமக்கு சாப்பிடுவதற்கு உணவுகள், நமக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாம் நாம் நினைப்பது போல் ஆசீர்வாதமாக வாழ்வது, அதுதான் நீரூற்றண்டையிலே நம்மளை நடத்தி செல்வார். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்.
நாம் இன்றைக்கு வனாந்தரத்தை குறித்து தான் நாம் 3 பேரை குறித்து இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம். வனாந்தரத்தை குறித்து ஆதியாகமம் 16வது அதிகாரம் 3வது வசனம். ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமுனையாட்டியாக கொடுத்தாள். ஆபிரகாமுக்கு 85 வயதாகிறது. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், உனக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும், அது வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணி முடியாத சந்ததிகளை தருவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமோடு பேசியிருக்கிறார். என்னாலும் இந்த சாராய்க்கு நம்பிக்கை இல்லாததினால் இங்கே அடிமை பெண்ணாகிய சாராய் அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமாகிய 85 வயது கிழவனுக்கு மறுமுனையாட்டியாக 2வது திருமணமாக இந்த சாராய் நடத்தி வைக்கிறாள். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 16வது வசனம். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இவர்களுக்கு இங்கே கானான் தேசத்திலே பஞ்சம் வந்தபோது இவர்கள் எகிப்துக்கு போகிறார்கள். எகிப்துக்கு போகும்போது ஆபிரகாமுடைய மனைவி சாராய் அழகுள்ளவளாக இருக்கிறாள். ஏனென்றால் எகிப்து தேசம் ஒரு ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது. அங்கே உள்ள மக்கள் கருப்பின மக்கள். இப்போதல்ல, அன்றை சுமார் 4000 வருடங்களுக்கு முன்பு கருப்பினத்தவர்கள். ஆபிரகாம் மெசபதோமியா பாபிலோனிய தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வந்தவன். அவன் மனைவியும் அங்கே மெசபதோமியா தேசத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் வெள்ளை வெள்ளை என்று இருப்பார்கள். இந்த சாராயை பார்க்கும்போது அந்த பார்வோனுக்கு பிடித்து விட்டது. பார்வோனுக்கு பிடித்ததினால் அவள் நிமித்தம் இங்கே அவனுக்கு ஆபிரகாமுக்கு தயை பாராட்டி ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இந்த வேலைக்காரர்கள் என்று சொன்னால் அடிமைகள். இந்த வேலைக்காரர்கள் தான் ஆகார் என்றுள்ள அடிமையையும் இவர்கள் மூலம் அனுப்புகிறார்கள். அங்கே தேவன் இந்த சாராய் மூலம் அங்கே அங்கே அவர்களால் பார்வோனால் எகிப்தின் மன்னன் பார்வோனால் எதுவும் செய்ய முடியாதபடி அந்த பார்வோன் குடும்பத்தை வாதிக்கிறார். அதனால் பார்வோன் பயப்படுகிறான். ஏன் உன்னுடைய சகோதரி என்று நீ சொன்னாய், உன் மனைவியை நீ முன்னமே சொல்லியிருக்க கூடாத என்று சொல்லி அந்த ஆகார் என்றுள்ள பெண்ணையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் சாராயையும் ஆபிரகாமையும் கானான் தேசத்திற்கு திருப்பி அனுப்புகிறான். அப்படி வந்த கூட்டத்தில் வந்தவள் தான் இந்த ஆகார் ஒரு அங்கே அடிமையாக பார்வோனுக்கு வேலை பார்த்தவள், எகிப்தின் ராஜாவுக்கு வேலை பார்த்தவள். தாய் தந்தையர்கள் அடிமையாக விற்றிருக்கலாம், இல்லை என்றால் தாய் தந்தையர்கள் இறந்து போயிருக்கலாம். ஏதாயிருந்தால் இவள் ஒரு அனாதை அடிமை பெண், சாதுவான பெண். அங்கே ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 14வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது 318 வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த 318 வேலைக்காரர்கள் இருக்கும்போது அவர்கள் ஒரு ஒரு பெரிய கிராமமாக ஒரு பெரிய குடும்பமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த சாராய்க்கு இந்த ஆகார் என்றுள்ள பெண்ணை தான் ஆபிரகாமுக்கு மறுமுனையாட்டியாக கொடுக்கிறார். மறுமுனையாட்டியாக கொடுக்கிறது காரணம், இந்த சாராய்க்கு என்ன சொன்னாலும் கேட்டு அவளுக்கு தலை அசைத்து வாழக்கூடியவளாக இந்த ஆகார் அவளுடைய மன விருப்பத்தின்படி வாழ்வாள் என்று நினைக்கிறாள். இவள் அவ்வளவு ஒரு பொறுமைசாலி. சாராய் சொன்ன உடனே இந்த ஆகார் தலை அசைத்து ஆபிரகாமுக்கு மறுமுனையாட்டி ஆகிறாள். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 3வது வசனம். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய்
எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகி ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகி ஆபிரகாமுக்கு மறுமுனையாட்டியாக கொடுத்தாள். ஆகாரை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமுனையாட்டியாக கொடுத்தாள். மறுமுனையாட்டி என்ற இரண்டாவது மனைவி. இந்த சாராய்க்கு இருக்கிற சுதந்திரம் இவளுக்கும் இருக்க வேண்டும். சாராயை எப்படி ஆபிரகாம் நடத்தணுமோ சாராளை நடத்த வேண்டியது போல இந்த ஆகாரை நடத்த வேண்டும். ஆனால் அவர்கள் ஒரு குழந்தைக்காக மட்டும்தான் அவர்கள் அங்கே அந்த ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதை நாம் காண்கிறோம். 16வது அதிகாரம் 3-4 வசனங்கள். 16வது அதிகாரம் 3-4 வசனங்கள். அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கற்போதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இந்த ஆகார் மறுமனையாட்டி ஆகும்போது ஒரு கற்போதி ஆகிறாள். கற்போதி ஆகும்போது நாச்சியார் சாராளை அற்பமாக எண்ணுகிறாள். ஒரு மனிதர்கள் நம்ம தாழ் நிலையிலிருந்து உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது நாம் கர்வம் கொள்ளக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது. இங்கே இந்த ஆகார் பெருமை கொள்கிறாள், கர்வம் கொள்கிறாள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கற்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். எங்கே மனைவிதான் ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கிறாள். இப்போது ஆபிரகாமோடு அவள் சண்டையும் போடுகிறாள். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு ஓடிப்போனான். இவள் கடினமாக நடத்துகிறாள். கடினமாக அடி கொடுத்திருக்கலாம், தவறான வார்த்தைகள் பேசியிருக்கலாம். அவள் மன வருத்தத்தோடு பாரத்தோடு அந்த ஆபிரகாமின் வீட்டை விட்டு அவள் ஓடுகிறாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, இவள் நிறைமாத கர்ப்பிணி, ஆபிரகாமையும் சாராயையும் விட்டு இவள் சூருக்கு போகிற ஒரு நீரூற்றண்டையிலே போய் அலைந்து திரிகிறாள். இந்த ஆகார், அடிமை பெண் ஆகார் அங்கே அலைந்து திரிகிறாள். இங்கேதான் கர்த்தரின் தூதனானவர் வருகிறார். முதலில் நாம் இந்த வேதத்தை வாசிக்கும் போது இந்த ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் ஆகாரிடத்தில் தான் கர்த்தரின் தூதனானவர் வருகிறார். கர்த்தரின் தூதனானவர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டிலே எங்கே கர்த்தரின் தூதனானவர் என்று எழுதியிருக்கிறதோ அது இயேசு கிறிஸ்து. முதலில் இயேசு கிறிஸ்து இந்த ஆகாரை சந்திக்கிறார். இதன் பிறகுதான் ஆபிரகாமையும் சந்திக்கிறார். இதற்கு அப்புறம்தான் சிம்சோனை சந்திக்கிறார், மனோவாவை சந்திக்கிறார். இங்கே முதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆகாரை சூருக்கு போகிற வனாந்தரத்திலே சந்திக்கிறார். சந்தித்து, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராளை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆகையால் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கிரிகையால் அடங்கி ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அடங்கி இருக்க வேண்டும். நமக்கு பிரச்சனைகள் வரும், நமக்கு துன்பங்கள் வரும், நமக்கு கஷ்டங்கள் வரும், நமக்கு வியாதிகள் வரும். எதை வந்தாலும் நாம் இயேசுவோடு ஜெபம் பண்ணி இயேசுவை விசுவாசித்து நாம் இயேசுவின் கரத்தில் இருக்கிறோம் என்று நினைத்து நாம் அடங்கி இருக்க இங்கே பேதுரு சொல்கிறதை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய்,
ஒரு குமாரனை பெறுவா. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. நீ ஒரு குழந்தையை பெறுவாய். அந்த சந்ததியை ஆசீர்வாதமாக, எண்ணி முடியாத சந்ததி அந்த சந்ததி இடத்திலிருந்து வரும். அந்த சந்ததிக்கு, அந்த பிள்ளைக்கு நீ இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று நாம் இங்கே இயேசுவானவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவளும் அப்படியே திரும்பி போகிறாள். அவளும் அப்படியே திரும்பி போகிறதையும் நாம் பார்க்கிறோம். சூர் வனாந்தரம் என்று சொன்னால் அடைக்கப்பட்ட சுவர். அங்கு அடைக்கப்பட்ட இடத்திலே அவள் அலைந்து திரிகிறாள். இயேசுவானவர் அங்கே வருகிறார். இவளிடம் பேசுகிறாள். உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். நீ போய் அடங்கி ஆபிரகாமோடும் சாராயோடும் அங்கே தங்கியிரு என்று சொல்லுகிறதை நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். இவளும் அந்த பேச்சிற்கு கீழ்ப்படிந்து, அதான் நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம் உண்டாகும். இவளும் இங்கே கீழ்ப்படிந்து திரும்பி போகிறாள். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14 முதல் 21 வரை வாசிக்கிறேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளில் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சேபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். இவளுக்கே திரும்பி போய் குழந்தை பிரசவமாகிறது. அதன் பிறகு ஆபிரகாமுக்கு 100 வயதாகும் போது ஈசாக்கு பிறக்கிறான். இவன் இந்த இஸ்மவேலுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஈசாக்கை இந்த இஸ்மவேல் கிண்டல் பண்ணுகிறான் என்று சொல்லியது நிமித்தம், சாராய் சொல்லது நிமித்தம் ஆபிரகாம் இந்த ஆகாரை திருப்பி அனுப்புகிறான். ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்புகிறான். அவனுக்கு பொன்னுண்டு, அவன் ஒரு பெரிய செல்வ சீமான். ஆனால் வேற எதுவுமே கொடுத்து அனுப்பவில்லை. ஒரு துருத்தி தண்ணீரை மட்டும் கொடுத்து அனுப்புகிறான். எத்தனை அப்பம் என்று தெரியாது சாப்பிடுவதற்கு. ஆனால் இவள் பெயர்சபா வனாந்தரத்திலே, அந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தாள். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்திலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ண வைத்தான். தேவன் வந்து சொன்னதும் அவளுக்கு மன நிம்மதி வருகிறது. தேவதூதன் வந்து சொன்னதும் மன நிம்மதி வந்ததும் தண்ணீர் இருக்கிறதை காண்கிறாள். தண்ணீரை கொடுத்து அந்த பிள்ளையை வளர்த்துகிறாள். அந்த பிள்ளை மூலம் அங்கே ஒரு சந்ததி உருவாகிறதை நாம் காண்கிறோம். இந்த பாரான் வனாந்தரத்திலே அலே விடுகிறான் ஆபிரகாம். ஒரு துருத்தி தண்ணீரும் அப்பவும் கொடுத்து இந்த ஆகார் அடிமை பெண் பாரான் வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம். பிற்காலத்தில் 600 வருடங்கள் தாண்டி இஸ்ரவேல் ஜனங்கள், ஆபிரகாமுடைய சொந்த சந்ததியினர் 38 வருடங்கள் இந்த பாரான் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறதை நாம் வேதத்தில் படிக்கிறோம். நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். அங்கே அன்றைக்கு ஆபிரகாமுக்கு செல்வம் இருந்தது, நல்ல வசதி இருந்தது. இந்த ஆகாரை அனாதையாக வனாந்தரத்தில் அலைய விட்டான். அவனுடைய சந்ததிகள் 38 வருடம் அந்த பாரான் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறதை நாம் காண்கிறோம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் ஆவிலா துவைக்கு எகிப்துக்கு எதிராக அசிரியாவுக்கு போகிற வழி இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள்.
அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசம் வரை உள்ள இடத்திலே இந்த இஸ்மவேல் ஜனங்கள், இஸ்மவேல் சந்ததியினர்கள், ஆகாருடைய சந்ததியினர்கள், அங்கே அவர்களுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எந்த இடத்தை கொடுக்கிறார்? அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள், அங்கே தங்குகிறார்கள். ஆவிலா தேசத்திலே ஆவிலா தேசத்தை கொடுக்கிறார் கர்த்தர். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 11-12 முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். பைசோன் ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றிலே பொன் விளையும். அந்த பொன் நல்லது, நல்ல பொன், முதல் தரமான பொன் அங்கே கிடைக்கிறது. ஆபிரகாம் பொன் கொடுக்கவில்லை, ஒன்றுமே கொடுக்காமல் அனாதையாக விட்ட இந்த ஆகாருடைய சந்ததிக்கு அங்கே ஆவிலா தேசத்தையும் கொடுத்து அங்கே பொன்னையும் விளையச் செய்கிறார் கர்த்தர். அந்த தேசத்தில் பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதோலாகும். பிதோலாகும் என்று சொன்னால் ஒரு உயர்தர ஒரு பிசின், ஒரு திரவகம், ஒரு நல்ல வாசனை தைலம். கோமேதக கல்லும் உண்டு. கோமேதக கல் எதுக்கு உபயோகப்படும் என்று சொன்னால் யாத்ராகமம் 28வது அதிகாரம் 9 பின்னும் நீ 2 கோமேத கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரன் நாமங்களை அவர்களில் வெட்டுவாயாக. மோசேயோடு கர்த்தர் பேசுகிறார். பிரதான ஆசாரியனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய வேண்டும், உடை பண்ண வேண்டும். அவன் மார்பிலே பிரதான ஆசாரியன் மார்பிலே 2 கற்களை எடுக்க வேண்டும். அந்த கற்கள் கோமேதக கல்லிலே உண்டாக்க வேண்டும். அதில் ஒரு சைடு 6 கோத்திரங்களின் பெயர், ஒரு சைடு 6 கோத்திரங்களின் பெயர். இஸ்ரவேல் கோத்திரம் 12 பேர். அந்த 12 கோத்திரங்களையும் எழுத வேண்டும். அந்த பிரதான ஆசாரியன் அந்த கோமேதக கற்களினால் மார்பிலே போட்டு 12 கோத்திரத்தை எழுதி அவன் அங்கே அப்போதுதான் அங்கே ஆசரிப்பு கூடாரத்திற்கு போய் கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இந்த கோமேத கற்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் இஸ்மவேலர்களிடத்தில், ஆகாருடைய சந்ததியினிடத்தில் தான் ஆவிலா தேசத்திலே போய் தான் வாங்க வேண்டும். கர்த்தர் யார் மூலம் நம்மளை பொதுவாக நம்மளை யார் ஒதுக்குகிறார்களோ, நம்மளை யார் தள்ளி விடுகிறார்களோ, வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்களோ, நமக்கு உதவி செய்யாமல் நம்மளை நிந்திக்கிறார்களோ, அவர்கள் அந்த ஒதுக்கப்பட்ட இடத்தில் வருவதற்கு கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். இங்கே அப்படிதான் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த ஆகாருடைய சந்ததி ஒரு செழிப்பான சந்ததி, செழிப்பான பிரதேசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஆபிரகாமின் சந்ததியினர் இவர்களிடத்தில் தான் இந்த கோமேதக கல்லை வாங்க வேண்டும். இங்கே அவன் ஒரு பொன் கொடுக்கவில்லை, ஒன்றுமே கொடுக்கவில்லை, வெறும் அப்பமும் தண்ணீரை கொடுத்து விடுகிறார். இந்த ஆகார் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தவளுக்கு நல்ல பொன் விளைகிற தேசத்தையும் கோமேதக கல் உண்டாகிற இடத்தையும் நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து உதவுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வனாந்தரமான வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையாக மாற்றுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இனி நாம் மத்தேயு 14வது அதிகாரம் 13 முதல் 21 வரை நான் வாசிக்கிறேன். இயேசு அதை கேட்டு அவிடமிட்டு படகில் ஏறி மனாந்தரமான ஓர் இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாக அவ்விடத்திற்கு போனார்கள். இயேசு திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் அவ்விடத்தில் இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளப்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்திரிக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. மத்தேயு அதிகாரத்திலும்
மார்க்கு அதிகாரத்திலும் லூக்கா அதிகாரத்திலும் யோவான் அதிகாரத்திலும் 4 சுவிசேஷ புஸ்தகங்களில் எழுதப்பட்ட சம்பவம் தான் இந்த சம்பவம். 4 சுவிசேஷ புஸ்தகத்திலும் இந்த ஒரு அற்புதத்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற மாதிரி அற்புதங்கள் எல்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் எழுதியிருக்கும், யோவானில் எழுதியிருக்காது. யோவானில் எழுதியிருக்கும், மார்க்கிலும் லூக்காவிலும் மத்தேயிலும் எழுதியிருக்காது. ஆனால் இந்த அற்புதம் 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய நண்பர், குடும்பத்தினர் யோவான் ஸ்நானன் வந்து ஏரோதியால் நிமித்தம் ஏரோது என்பவன் கொலை செய்கிறான். கொலை செய்ததை இயேசு கேள்விப்படுகிறார். இயேசு கேள்விப்பட்டு இவர் வனாந்தரமான இடத்துக்கு தனியாக போயிருந்து ஜெபிக்க வேண்டும் என்று தனியாக போகிறார். தனியாக அங்கே ஜெபிக்க போறதை ஜனங்கள் காண்கிறார்கள். திரளான ஜனங்கள் கண்டு இயேசு வண்டைக்கு போகிறார்கள். இயேசு இவர்களை பார்த்து மனதுருகி இவர்களுக்கு நோய்களை தீர்க்கிறார், சுவிசேஷங்களை பிரசங்கிக்கிறார். ஆனால் சாயங்காலம் ஆகிறது. அங்கே உண்பதற்கு உணவு இல்லை. அது ஒரு வனாந்தரமான இடம். இவர்கள் திரும்பி சென்றாலும் வீடுகளில் சென்று உணவு சமைத்து சாப்பிடவும் சமயம் ஆகும். அது கூடாது. இன்னும் இயேசு கிறிஸ்து இந்த யோவான் என்பவர் சகரியா எலிசபெத்து தம்பதிகளுடைய மகன்தான் யோவான் ஸ்நானன். இந்த யோவான் ஸ்நானன் எலிசபெத்து வயிற்றில் 6 மாதம் இருக்கும்போது மரியாளோடு தேவதூதன் வந்து சொல்வார், இப்படி எலிசபெத்து வயது முதிர்ந்தவள், அவளுக்கு குழந்தை இருக்கிறது, உனக்கும் ஒரு குழந்தை பிறக்கும், அதற்கு நீ இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று சொல்கிறதை அவள் கேட்டு அவள் அதன் மூலம் அந்த எலிசபெத்தை பார்ப்பதற்காக போகிறாள். சகரியா லேவி குடும்பத்தை சேர்ந்தவர். எலிசபெத் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவள். லேவி கோத்திரத்தார் யூதா கோத்திரத்திலிருந்து பெண் கொள்ளும்போது அந்த பெண் லேவி கோத்திரத்தால் ஆவாள். ஆனால் மரியாள் யூதா கோத்திரத்தை உடையவள். அவர்கள் சொந்தக்காரர்கள் ஆனதால் 6 மாதம் எலிசபெத்து கர்ப்பமாக இருக்கும்போது இந்த மரியாள் அங்கே போய் எலிசபெத்தை பார்க்கிறாள். எலிசபெத்தை பார்த்து அவளுக்கு குழந்தை பிறக்கும்போது 9 மாதம் ஆகும்போது இவள் 3 மாதம் ஆகுது மரியாளுக்கு. அப்போதுதான் திரும்பி வருகிறாள். இயேசுவுக்கு முன்னால 6 மாதத்துக்கு முன்னாக பிறந்தவர் தான் இந்த யோவான் ஸ்நானன். இந்த யோவான் ஸ்நானன் தான் யோர்தான் நதியிலே இயேசுவுக்கு 30 வயதாகும் போது ஊழியத்தை தொடங்கும் போது ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். அதனால் இந்த யோவான் ஸ்நானனை ஏரோது கொன்று போட்ட செய்தியை கேட்டவுடனே இயேசு மனமறிந்து தனியாக இடத்திற்கு போகிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஜனங்களுக்கு அதிசயம் அற்புதங்களை செய்கிறார். ஆனால் என்னுடைய சொந்தக்காரன், எனக்கு உதவி செய்தவன், எனக்கு ஞானஸ்நானம் தந்தவன், அதனால் இங்கே நாம் உணவு கொடுக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு இடத்திலே மட்டும்தான் இயேசு உணவு கொடுக்கிறார். வேற எந்த இடத்திலும் உணவு கொடுக்கவில்லை. அந்த யோவான் ஸ்நானன் இறந்ததினால் இயேசுவை தேடி வந்தவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கிற ஒரு சம்பவத்தை, வனாந்தரத்தில் உணவு கொடுக்கிற ஒரு சம்பவத்தை தான் நாம் பார்க்கிறோம். இது எந்த இடம் என்று நாம் பார்த்தால் லூக்கா 9வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கும் போது வனாந்தரமான இடம் எந்த இடம் என்று நமக்கு தெரியப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் திரும்பி வந்து தங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தைச் சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். பெத்சாயிதா என்ற வனாந்தரமான இடத்திற்கு இல்லேதான் இந்த சம்பவம் நடக்கிறது. இது லூக்கா அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. யோவான் 6வது அதிகாரத்தில் 7, 8, 9 வசனத்தை நாம் வாசிக்கும் போது
பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனும் ஆகிய அந்திரோயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அந்திரேயா பார்க்கிறார். அந்திரேயா சீமோன் பேதுருவினுடைய சகோதரன் இயேசுவிடத்தில் போய் சொல்கிறான், இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவரிடத்தில் 5 அப்பம் 2 மீன்கள் இருக்கிறது என்று. அதை இயேசு வாங்கிதான் அந்த 5 அப்பம் 2 மீன்களும் அந்த சிறு பையனிடத்தில் இருந்து வாங்குகிறார். இயேசுவுக்கே மீனையும் அப்பத்தை உண்டாக்க தெரியும். அவர் அவ்வளவு சர்வ வல்லவர். மார்க்கு 6வது அதிகாரம் 39-40 வசனம். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார அவர்களுக்கு கட்டளை இடுகிறார். இதை எல்லாருக்கும் ஒரு இடத்துல நின்று கொடுத்தா எல்லாரும் நெருங்குவார்கள். இப்போது விஜய் ஒரு கூட்டம் வைத்த இடத்திலே 41 பேர் இறந்தது போல அங்கே சம்பவம் நடைபெறும். இயேசு புத்திசாலி, அவர் ஞானத்தின் ஞானம், என்ன நடக்கும் என்றெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் என்ன செய்கிறார்? 50 பேராக 100 பேராக உட்கார வைக்கிறார். அதை நாம் பார்க்கிறோம். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். 50 பேர் 100 பேராக பசும்பில் மேல் உட்கார வைத்து அந்த சிறுபையன் கொண்டு வந்த 5 அப்போ 2 மீன்களையும் அந்திரேயா இயேசுவிட அறிவித்து அதை வாங்கி இந்த சோத்தரித்து இந்த ஜனங்களுக்கு கொடுத்து 5000 பேர் புருஷர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. சுமார் பெண்களும் குழந்தைகளும் எல்லாம் சேர்க்கும் போது 12000 பேர் இருக்கும் என்று வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். 12 கூடை நிறையவும் மீதி எடுக்கிறார்கள். இந்த சம்பவத்திலே இயேசு மனிதனாகவும் தேவனாகவும் நாம் காண்கிறோம். மனிதனாக பிறந்த இயேசு யோவான் கொலை செய்யப்பட்டதை அறிந்து மனபாரத்தோடு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா வனாந்தரத்துக்கு போகிறார். அங்கே போய் தனித்து ஜெபம் பண்ணலாம், ஆறுதல் அடையலாம் என்று போகிறார். ஆனால் அங்கே 5 அப்பம் 2 மீன்களையும் 5000 பேர் 12000 பேருக்கு கொடுத்து 12 கூடை நிறைய மீதி எடுக்கும்போது இங்கே இவர் தேவனாக காணப்படுகிறார். வனாந்தரத்திலே அவர் வனாந்தரத்திலே உணவில்லாத இடத்திலே 12000 பேருக்கு உணவு கொடுக்க சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவரால் கூடாது எதுவும் இல்லை. நமக்கு வனாந்தர வாழ்க்கையா? நம் காரியங்கள் நடக்கவில்லையா? நாம் வேதனை அடைய வேண்டிய தேவையே இல்லை. அவருடைய கரத்திலே நாம் இருக்கும்போது ஏற்ற காலத்திலே நமக்கு நன்மைகளை செய்வார் என்று நாம் இந்த சம்பவத்தை படித்து நாம் மன உறுதியோடு இயேசுவை நம்பி நாம் வாழ வேண்டும். லூக்கா 5வது அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 5வது அதிகாரம் 11வது வசனம். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமலத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டான படியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோவும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே,
இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. கெனசரேத்து கடல். கெனசரேத்து கடல் என்று சொன்னால் இது கடல் கிடையாது. இது கடல் என்று சொன்னால் அலை அடிக்கும், உப்பு தண்ணீர் இருக்கும், அதுதான் கடல். இங்கே தமிழ் வேதாகமத்திலே மொழிபெயர்க்கும் போது கடல் என்று பெயர்த்திருக்கிறார்கள். கலிலேய கடலில் கெனசரேத்து என்றுள்ள இடத்தில் வரும்போது அது கெனசரேத்து கடல் என்று சொல்வார்கள். திபேரியா கடல், கலிலேய கடல் இது ஒரு கடல் அல்ல, இது ஒரு பெரிய ஏரி. 21 கிலோமீட்டர் நீளம், 13 கிலோமீட்டர் அகலமாக உடைய ஒரு பெரிய ஏரி தான் இந்த கலிலேயா கடல். இந்த கடல் இஸ்ரவேல் தேசத்தின் வடபுறத்தில் எர்மோன் மலை பிரதேசத்திலிருந்து தண்ணீர் உற்பத்தியாகி இந்த கலிலேயா கடலுக்கு வரும். இந்த கலிலேயா கடலிலிருந்து அது யோர்தான் நதியாக உருவெடுத்து யோர்தான் நதியாக பாய்ந்து அதன் பிறகு இந்த தண்ணீர் சவக்கடலில் போய் சேரும். இது எல்லாம் உண்மையான சம்பவம். வேதம் எந்த இடத்திலும் பொய் கிடையாது. இங்கே நீங்கள் நினைக்கலாம், இயேசு படகை எடுத்துக்கிட்டு அக்கறைக்கு போகிறார், எப்படி கடலிலே அக்கறைக்கு போக முடியும் என்று. இது ஒரு ஏரி, பெரிய ஏரி, 21 கிலோமீட்டர் நீளம், 13 கிலோமீட்டர் அகலமுடைய பெரிய ஏரி. அதனால்தான் இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு அவரால் போக முடியும். அந்த கடலில் உள்ள தண்ணீர் நல்ல தண்ணீர், உப்பு தண்ணீர் கிடையாது. அங்கே பிடிக்கிற மீன் நல்ல ருசியான மீன். அந்த மீன் பல தேசங்களுக்கும் ஏற்றுமதியாகும். ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு உயர்தரமான மீன் அங்கே கிடைக்கும். இங்கே தான் பேதுரு மீன் பிடித்து கொண்டிருக்கிறார். அந்த கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான இயேசு அங்கே கெனசரேத்து கடல் அருகே நிற்கிறார். இயேசு நின்றதுமே திரளான ஜனங்கள் வருகிறார்கள் இவருடைய வசனத்தை கேட்பதற்காக திரளான ஜனங்கள் வருகிறார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருக்கு தெரியும் சீமோனை படகு ஏதென்று அவருக்கு தெரியும். அங்கே நூற்றுக்கணக்கான படகுகள் இருக்கிறது. இந்த சீமோன் பேதுருடைய படகிலே தான் இவர் போகிறார். அந்த படகில் தான் ஏறுகிறார். கொஞ்சம் தள்ள செல்கிறார். ஏனென்றால் ஜனங்கள் எல்லாம் கூட்டமாக வரும், இவரை மெய்த்து கொள்வார்கள் என்று சொன்னால் படகை கொஞ்சம் அப்புறமாக தள்ளி அதிலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். ஜனங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இது ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப காலம். இவர் கப்பர்நாகூமிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோனுக்கு மீன் பிடிப்பதை பற்றி யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அவன் மீன் பிடிப்பதில் வல்லவன், திறமைசாலி. அவன் மீன் பிடிக்கத்தான் தெரியும். அவனுக்கு வேற எந்த ஞானமும் இல்லை. அவன் படிப்பறிவு இல்லாதவன் தான் இந்த பேதுரு. மீன் பிடிக்கும் தொழில் அவனுக்கு தெரியும். எந்த இடத்துல வலையை வீசினால் எப்படி மீன் கிடைக்கும், எந்த இடத்தில் வலையை வீசினால் எப்படிப்பட்ட உயர்தர மீன் கிடைக்கும் என்றெல்லாம் அவனுக்கு அதில் நுணுக்கம், அவனுக்கு அது தெரியும். ஆனால் அன்று இரவு அவனுக்கு மீன் கிடைக்கவில்லை. அதற்கு சீமோன் ஐயரே என்று இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஐயரே என்றால் நாம் ஒரு கராட்டே படிக்கும்போது மாஸ்டர், அவர் படித்துக் கொடுப்பவர்களை மாஸ்டர் என்று அழைக்கும் போது போல பேதுரு இங்கே ஐயரே என்று கூப்பிடுறதை நாம் பார்க்கிறோம். முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இரவு முழுவதும் அவன் பிரயாசப்பட்டு அவனுக்கு மீன் அகப்படவில்லை. மீன் அகப்படாமல் இருந்தால் அவனுடைய மனது எப்படி இருக்கும்? அவன் அங்கே வனாந்தரமான வாழ்க்கையை வாழ்கிறான். அவனுடைய வீட்டிற்கு மீன் கிடைத்தால்தான் அதை விற்று வீட்டில் அவனுக்கு மனைவி உண்டு, அவனுடைய குடும்பத்தை நடத்த முடியும். நாம் ஒரு தொழில் பண்ணுகிறோம், அந்த தொழிலில் வருமானம் இல்லை என்று சொன்னால் நமக்கு வனாந்தரமான வாழ்க்கை தான். நமக்கு வருமானம் இல்லை என்றால் நமக்கு வனாந்தரமான வாழ்க்கை தான். இங்கே பேதுரு வனாந்தரமான வாழ்க்கையாக மீன் கிடைக்காமல் இங்கே நிற்கிறான். ஆனால்
ஆண்டவர் இந்த படிப்பறிவில்லாத இந்த மீன் பிடிக்கிற பேதுருவைத்தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார். ஆண்டவர் இங்கே எடுத்துக்கொள்கிறார். பின்பு அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீனை பிடித்தார்கள். இயேசுவின் வார்த்தையை கேட்டு வலையை போடுகிறான் சீமோன் பேதுரு. வலைகள் கிழியத்தக்க மீன் கிடைக்கிறது. சீமோனுக்கு பிரமிப்புண்டாகிறது. அவன் கூட்டாளிகளான யோவானும் யாக்கோவும் அதிசயப்படுகிறார்கள். இங்கே அப்படித்தான் நானும் என்ன செய்யலாம், எது செய்யலாம், எனக்கும் ஒரு ஆவிக்குரிய மனிதனாக வாழ வேண்டுமே என்று நான் ஆசையோடு நான் இருந்தேன். ஆவிக்குரிய மனிதனாக வாழ வேண்டும் என்று நான் ஆசையோடு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய வெறுமையை அவர் காண்கிறார். என்னுடைய மனதின் மனாந்தரத்தை அவர் காண்கிறார். ஆனால் இயேசு வந்து என்னை சந்திக்கிறார். இயேசு வந்து என்னை சந்திக்கிறார். சீமோனிடத்திலே இயேசு சந்தித்து சீமோனை பேதுருவை இயேசு பிடித்து கொண்டது போல என்னை இயேசு பிடித்து கொண்டார். என்னிடத்தில் வந்தார். இங்கே நீ ஊழியத்தை நடத்த வேண்டும் என்று சீமோனிடத்தில் மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னது போல நான் வனாந்தரமான வாழ்க்கை என் மனதிற்குள் எப்போதும் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்று என் மனதில் எப்போதும் ஒரு கவலையாக இருக்கும். இந்த உள்ளத்தை காண்கிறவர் இயேசு என் உள்ளத்தை கண்டு என்னிடத்தில் வந்து இந்த செய்திகளை எனக்கு கற்றுத்தந்து ஆண்டவர் தானே என்னோடு இருந்து பேசுகிறார். அல்லாமல் என்னால் ஒன்றும் ஒரு வார்த்தை கூட என்னால் பேச முடியாது. அன்பானவர்களே, இந்த மாதம் நாம் வால் போஸ்டர் ஒட்டவில்லை. வால் போஸ்டர் ஒட்டாமல் இருந்தாலும் நீங்கள் அனைவரும் இந்த நாளை நினைவில் வைத்து நீங்கள் இயேசுவை நினைத்து நீங்கள் இந்த கூடுகைக்கு வந்திருக்கிறீர்கள். அனைவரையும் அனைவர் குடும்பங்களையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் உங்களிடத்தில் உண்மையாக நான் பேசுகிறேன். இந்த கூடுகையை நடத்துவதற்கு இந்த இடத்தை தந்தவரும் கர்த்தர் தான். இந்த இடத்தில் பேசுகிறவரும் கர்த்தர் தான். சீமோனிடத்தில் எப்படி சீமோனை ஒரு சீசனாக எடுத்துக்கொள்கிறாரோ, அவனுக்கு மீன்பிடி தொழில் மட்டும்தான் தெரியும், வேற எழுத படிக்க ஒன்றுமே தெரியாது. எனக்கும் செங்கல் சுளை தொழில் மட்டும்தான் நடத்த தெரியும், வேற எனக்கு எந்த தொழிலும் செய்ய எனக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட என்னிடத்தில் வந்துதான் இயேசு இந்த வார்த்தைகளை என்னோடிருந்து அவர் பேசுகிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து பரலோகம் போய் 50வது நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகை. அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு அன்று இந்த பேதுரு இங்கே பிரசங்கிக்கிறான். ஆவியில் நிரம்பி பிரசங்கிக்கிறதை கண்டு அன்றைய தினம் இவர்கள் 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறார்கள். 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதை நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 4வது வசனம். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. பேதுரு வசனத்தை பேசுகிறான், பிரசங்கிக்கிறான். இதை கேட்டு ஜனங்கள் எல்லாம் சபை, புதிய சபைகள், பழைய ஏற்பாடு முடிந்து புதிய ஏற்பாடு உருவாகுகிற காலகட்டம்தான். 5000 பேர் அங்கே தொகை ஏறக்குறைய 5000 பேர் இயேசுவை விசுவாசித்தவர்கள் 5000 பேர் நாம் பார்க்கிறோம். 4வது அதிகாரம் 13வது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமைகள் உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அங்கே இருக்கிற பரிசேயர், வேதபாரகர் மற்றும் முக்கியஸ்தர்கள் எல்லாம் காண்கிறார்கள். யோவானும் பேதுரு இப்படி பிரசங்கம் பண்ணுகிறார்களே, இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களே. இயேசு வந்து பெரியவர்களிடத்தில் தேடி போகவில்லை, அதிகம் பணம் இருக்கிறவர்களை தேடி போகவில்லை, படிப்பறிவு உள்ளவர்களை தேடி போகவில்லை, வேதபாரகர்களை, பரிசேயர்களை, சதுசேயர்களை, இவர்களை முக்கியமான ஆள்களை யாரையும் இயேசு தேடி போகவில்லை. இயேசுவின் ஊழியத்திற்காக சீசர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். யூதாஸ் காரியத்து மட்டும்தான் படிப்பறிவு, மற்றவர்கள் யாரும் படிப்பறிவு இல்லாதவர்கள் தான்.
ஆனால் நாம் நினைக்கலாம், நாம் ஏழைகளாக இருக்கிறோம், நாம் கஷ்டமாக வாழ்கிறோம், நாம் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறோம். ஆனால் நம்ம யார் யார் கஷ்டமாக படிப்பறிவு இல்லாமல் யார் யார் பிரச்சனைகளில் வாழ்ந்து இயேசுவை உண்மையாக ஏற்றுக் கொள்கிறார்களோ, ஆனால் இயேசுவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். பேதுரு அங்கே இயேசுவுக்கு வார்த்தையின்படி அந்த படகை ஆழத்திற்கு கொண்டு போய் மீன் பிடிக்கிறார். நாமும் அவருக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தையை படிக்கும்போது, அவருக்கு உண்மையாக வாழும்போது, நாம் ஏழைகளாகிய உங்களை நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நம்மளை தொட்டு சுகமாக்குவார், நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் நடத்தி தருவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. மத்தேயு 16, 21, 22, 23. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இயேசு பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தழுவேன் என்று இந்த சீசர்களோடு பேசுகிறார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். பேதுரு இயேசுவை கடிந்து கொள்கிறான், இது உமக்கு சம்பவிக்காது என்று. அப்போது இயேசு சொல்கிறார், அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பேதுரு தான் எல்லா காரியத்திற்கும் முன்னின்று இயேசுவோடு பேசுவார். இந்த 12 சீசர்களிலும் இயேசுவோடு இயேசு பேசுகிறதற்கு எதிர்த்து எப்போதும் கொஸ்டின் கேட்கிறவனாக பேதுரு தான் செயல்படுவார். இந்த படிப்பறிவில்லாத மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுரு இயேசுவின் பிரதான சீசனாக நாம் காண்கிறோம். யோவான் 18வது அதிகாரம் 10-11 வசனம். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு. இயேசு அங்கே ஜெபம் பண்ணிக்கொண்டு இருக்கும்போது பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் மல்கூஸ் என்று சொல்லுகிறவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் என்று சொன்னால் அவன் வீட்டு வேலை செய்கிறவன் அல்ல. அவனுடைய அந்த பிரதான ஆசாரியனுக்கு எல்லா காரியங்களையும் பார்க்கக்கூடியவன். இயேசுவை பிடிப்பதற்கு போர் சேவகர்களுக்கு தலைவனாக இந்த மல்கூஸ் இங்கே வருகிறான். இந்த மல்கூஸ் வந்ததுடன் பேதுரு உடனடியாக தன் உரையில் இருந்த கத்தியை எடுத்து அவன் காதை வெட்டுகிறார். அந்த காதை வெட்டும் போது அந்த காது எங்கேயோ போகிறது, இருட்டில் தேட முடியாது, இரவு நேரம். ஆனால் இயேசு அங்கே கடைசி அற்புதம், உயிரோடு இருக்கும்போது கடைசி அற்புதத்தை செய்து காதை உண்டு பண்ணி கொடுக்கிறார். ஆனால் பேதுருவோடு சொல்லுகிறார், நீ கத்தியை உன் பட்டயத்தை உரையிலே போடு என்று இயேசு அங்கே சொல்லுகிறது. எல்லாத்துக்கும் இந்த பேதுரு இயேசுவோடு நின்று பிரதான ஒரு சீசனாக இருக்கிறதை, இந்த மீன் பிடித்து கொண்டு இரவு முழுவதும் மீன் பிடித்து மீன் கிடைக்காமல் வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்த பேதுரு தான் இங்கே இயேசுவின் சீசனாக, இயேசுவுக்கு பிறகு சபையை கெட்டுகிறவனாக, ஜனங்களை கிறிஸ்தவத்துக்கு கொண்டு சேர்க்கிறவனாக பேதுரு இங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதே பேதுரு தான் வெறுமனே மீன் பிடிக்க போய் மீன் கிடையாமல் வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்த இதே பேதுரு தான் 1 பேதுரு 2 பேதுரு புஸ்தகங்களையும் எழுதி மார்க்கு என்று ஒரு அதிகாரம் நமக்கு சுவிசேஷ புஸ்தகம் தந்திருக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை எழுதினவர் ஜான் மார்க். ஆனால் இதை சொல்லிக் கொடுத்தவர், எழுதுவதற்கு சொல்லிக் கொடுத்தவர் இந்த பேதுரு சொல்லதான் இந்த மார்க் புஸ்தகம் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் நாம் வனாந்தரமாக நிற்கிறோம். நமக்கு இன்றைக்கு வனாந்தரமான வாழ்க்கை, நமக்கு ஒன்றும் நடக்கவில்லையே என்று நாம் மனப்பாரப்பட வேண்டிய அவசியமில்லை. இயேசுவை நாம் முழுவதும் விசுவாசித்து நாம் இயேசுவைக்கு பிரியமாக அங்கே ஆகார் வனாந்தரத்தில் சுற்றி திரிந்த போது தூதனானவர் இயேசுவானவர் அங்கே போய் அந்த ஆகாருக்கு செழிப்பான வாழ்க்கையை உண்டு பண்ணி ஆபிலா தேசத்தையும் இஸ்மவேல் சந்ததியையும் உருவாக்கினதை நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்திலே இயேசு போய் அங்கே தன்னிதியை எபிக்கும்படி வனாந்தரத்திற்கு போன இடத்திலும் அங்கே சுமார் 12,000 பேருக்கு ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து
உணவு கொடுத்ததையும் நாம் பார்க்கிறோம். இங்கே வனாந்தரமாக நின்ற படகில் முழுவதும் மீன் பிடித்து போய் மீன் கிடைக்காமல் வனாந்தரமாக கசப்பான வாழ்க்கையை நினைத்து கொண்டு இருந்த பேதுருவை ஆண்டவர் அவருடைய சீசராக எடுத்து அவர் பேதுருவின் மூலம் சபையை கட்டி பேதுருவின் மூலம் கிறிஸ்தவர்களை உருவாக்கி 1 பேதுரு 2 பேதுரு படிப்பறிவு இல்லாதவன் 1 பேதுரு 2 பேதுரு புஸ்தகங்களை எழுதி மார்க் அதிகாரம் எழுத உதவி செய்கிறதை இந்த மார்க் அதிகாரம் இன்றைய நம்முடைய கையில் இருக்கிறது என்றால் அது பேதுரு மார்க்குக்கு சொல்லிக் கொடுத்தது. ஜான் மார்க்குக்கு சொல்லிக் கொடுத்ததான் ஜான் மார்க்கு அந்த புஸ்தகத்தை எழுதி நாம் இன்றைக்கு வாசிக்கிறோம். ஆனால் நாம் ஒருபோதும் இயேசுவை எப்போதும் நாம் நம்ப வேண்டும். இயேசுவை நம்புகிறவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். இயேசுவை நம்புகிறவர்கள் முறுமுறுக்க மாட்டார்கள். அங்கே ஏத்ராம பகுதியை நாம் பார்க்கிறோம். 3 நாள் தண்ணி இல்லை, ஆனால் தண்ணி கிடைக்கிறது. தண்ணி கிடைக்கும் போது அது கசப்பாக இருக்கிறது. எல்லாரும் மோசே இடத்தில் முறுமுறுக்கிறார்கள். ஆனால் அதை மதுரமாக்க இயேசுவால் முடியும். நம்முடைய கசந்த வாழ்க்கையை மதுரமாக்க இயேசுவால் முடியும். இயேசுவால் கூடாது எதுவும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு இருந்து பேசினதற்கு நான் இயேசுவுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமீன். நாம் அனைவரும் எழுந்து நாம் ஆண்டவரோடு நாம் ஜெபிப்போமாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இங்கே இந்த கூடுகையை 12 மாதங்களும் எங்களுக்கு நிறைவாக நடத்தி தந்த கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 12வது மாதத்தையும் எங்களுக்கு நிறைவாக நடத்தி தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் நீங்கள் வசனத்தை தந்து என்னோடு இருந்து போதித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிறவர்கள் நாங்கள் அனைவரும் வனாந்தரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வனாந்தரமான வாழ்க்கையை செழிப்பான வயல்வெளியாக மாற்றும். அப்பா, எல்லோரும் ஒவ்வொரு கவலைகளோடு கண்ணீர்களோடு துக்கங்களோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் துக்கத்தை மாற்றுங்கப்பா, எங்கள் கவலைகளை மாற்றுங்கப்பா, எங்கள் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா. எல்லாம் உம்மால் கூடும் அப்பா. உம்மால் கூடாது எதுவும் இல்லை அப்பா. உமக்கு எல்லாம் லேசான காரியம் அப்பா. உமையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமையே நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. ஆகார் அன்று வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாலே பிள்ளைக்கு தண்ணி இல்லை, இந்த பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழே படுத்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, அங்கே நீங்கள் போய் அவளுக்கு நீரூற்றண்டையை காண்பித்து கொடுத்து அங்கே அந்த பிள்ளையை உயிர் வாழச் செய்து அவளுக்கு ஆண்டவரே ஒரு சந்ததியை கொடுத்து ஆவிலா தேசத்தை கொடுத்தீரே, பொன் விளைகிற தேசத்தை கொடுத்தீரே. ஆபிரகாமால் பொன் கொடுக்காமல் துரத்தப்பட்ட அடிமை பெண்ணாகிய அந்த ஆகாரை நீங்கள் ஆசீர்வதித்த தேவன் எங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா. எங்களையும் ஆசீர்வதித்து எங்கள் தேவைகளையும் சந்தித்து எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க கர்த்தாவே. வனாந்தரத்திலே உணவில்லாத இருந்த இடத்தில் சாயங்காலம் ஆனபோது வனாந்தரமான இடம் ஆண்டவரே. இயேசு அங்கே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற ஆண்டவர் ஜனங்களுக்கு அங்கே உபதேசங்களை சொல்லி நற்செய்திகளை சொல்லி அவர்களை வெறுமனே அனுப்பாமல் அவர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் 12,000 பேருக்கு புசிக்க கொடுத்து 12 கூடை நிறைய அதிகமாக எடுத்து கொடுத்த கர்த்தாவே, எங்களுக்கும் இறங்கும் அப்பா. எங்களுக்கும் இறங்கி எங்களுக்கும் இந்த வனாந்தரமான வாழ்க்கையில் எங்களுக்கு செழிப்பை தந்து உதவுங்கப்பா. எங்களுக்கும் எல்லா காரியங்களும் நன்மையாக நாங்கள் நினைக்கிறதுக்கும் அதிகமான நன்மையான காரியங்களை செய்து தந்து எங்களுக்கு உதவுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, பேதுரு அங்கே வெறுமனாக படகில் மீன் இல்லாமல் இருந்த பேதுருவை நீர் சந்திக்கிறீர். அங்கே நூற்றுக்கணக்கான படகுகள் இருக்கிற இடத்தில் பேதுருவை மட்டும் சந்தித்த ஆண்டவரே, பேதுருவின் படகை ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு என்று சொல்லி அதிகமான மீன்கள் கிடைக்க கிருபை செய்தது போல நாங்கள் இங்கே வந்திருக்கிற எங்களுக்கும் நீங்கள் ஞானத்தை தந்து நாங்கள் என்ன செய்தால் எப்படி நடந்தால் எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், எங்கள் நன்மைகள் கிடைக்கும் என்று எங்களுக்கு நீங்கள் பெசலியலுக்கு கொடுத்த தேவனான ஞானத்தை எங்களுக்கு தந்து எங்களையும் நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த கூடுகையை எங்களுக்கு நடத்தி தந்து உதவினீர்.
இங்கே வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியுங்கப்பா. அனைவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே, அடுத்த மாதமும் இதைவிட அதிகமான ஆண்டவரே சகோதரர்கள் சகோதரிகள், தேவனுக்கு பிரியமானவர்கள், விசுவாசிகள் இங்கே வந்து தேவ வார்த்தையை கேட்கவும், எனக்கும் நீங்கள் தேவ வார்த்தையை கற்றுத்தரவும், என்னோடு இருந்து பேசவும் இந்த கூடுகையை நீங்கள் நடத்தி தாருங்கப்பா. இங்கே வந்தவர்கள் யாரும் வெக்கப்பட்டு போகிறது ஆண்டவரே. இங்கே நாங்கள் அனைவரும் வெக்கப்பட்டு போகாமல் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையையும் வயல்வெளியான செழிப்பான வயல்வெளியாக எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை நீரூற்றண்டையிலே எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. எங்களுக்கு எல்லாம் நன்மைகளை தந்து உதவுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.